நிலமோசடி வழக்கில் 3 நாள் போலீஸ் காவலில் விசாரணை செய்யப்பட்ட திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் தினமும் போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சேலத்தில் அங்கமால் காலனியில் 23 குடும்பத்தினரை மிரட்டி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்தது, 5 ரோடு பகுதியில் பிரீமியர் மில் நிலமோசடி ஆகிய புகார்களின் அடிப்படையில் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட திமுகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போலீஸ் தன்னை தேடுவதை அறிந்ததும் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் வீரபாண்டி ஆறுமுகம். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சேலம் போலீசில் சரணடைந்து நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றுக்கொள்ள உத்தரவிட்டது. அதன்படி கடந்த திங்களன்று சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் முன்னிலையில் வீரபாண்டி ஆறுமுகம் சரணடைந்தார். அவரை போலீசார் கைது செய்து 3 நாள் போலீஸ் காவலில் விசாரித்தனர். பிறகு சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு ஆஜர்படுத்தப்பட்டார் வீரபாண்டி ஆறுமுகம். அவரை போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதை அறிந்து அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் நீதிமன்ற வளாகத்தில் திரண்டு போலீசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். வீரபாண்டி ஆறுமுகத்தை படம் பிடிக்க விடாமல் பத்திரிகையாளர்களையும் தடுத்தனர். அப்போது ஏற்பட்ட மோதலில் சில விஷமிகள் நீதிமன்ற கண்ணாடி ஜன்னல்களையும் உடைத்தனர். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. வழக்கை விசாரித்த நீதிபதி சரத்ராஜ் உயர்நீதிமன்றம் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரையில் தினமும் காலை 8 மணிக்கு சேலம் மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து மாலை 5:15 மணிக்கு வீரபாண்டி ஆறுமுகம் வீட்டுக்கு திரும்பினார்.